ஹலோ மீடியா மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஸோ ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிளானது எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாகவே வந்து இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது தான் அந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக கனெக்ட் ஆகலை அப்படின்னா கேட்க இன்னுமே பயங்கரமாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நமக்குமே அந்த ஒரு ஃபீல் தான் வந்து இருக்கும். ஸோ கேட்க அது ஒரு ரிலிக்ஸ்லாம் வந்துட்டு புரிய ரொம்பவுமே சாங் சூப்பராக இருக்க ஒரு ஃபீல் தான் வந்து கொடுக்குது. ஸோ அதில் ஓப்பன் பண்ணும்போதே பயங்கர கலர்ஃபுல்லாக அங்கிட்டு வச்சுருந்த பேனர்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ஷாப்பில் வச்சுருந்த பேனர்ஸு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பழைய படத்தை வந்துட்டு ரிவைண்ட் பண்ணுற மாதிரியான போஸ்டர்ஸ். ஸோ டெஃபினட்டாக ஒரு ட்ரிபியூட் சாங் அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ தளபதி வந்துட்டு பண்ண படங்களை வச்சுட்டு வந்துட்டு இது பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேனர்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ வச்சுருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாகவே வந்து இருந்தது. ஸோ ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஸோ தனியாக பர்சனலாக கேட்டிங்கன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இயர் வந்துட்டு தளபதி அவர்கள் கட்சி சாங் நிறையாவே வந்து கேட்டிருந்துருப்போம். ஸோ அதை தாண்டி வேறு ஏதாவது பயங்கரமாக படம் அப்படின்னும் போது வந்துட்டு ஸோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பயங்கரமாக ஒரு மாதிரி வைப் பண்ணுற மாதிரி, ஸோ லாஸ்ட் படம்னால பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு திங்க் பண்ணி வச்சுருந்தோம் நினைக்கிறேன். மேபி வந்துட்டு இருந்திருக்கலாம். ஸோ நிறையா பேர் இந்த மாதிரியுமே வந்து எதிர்பார்த்துருக்கலாம். பட் ஆனால் நான் பர்சனலி என்ன திங்க் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஒரு பயங்கர வைபாக ஜாலியான ஒரு சாங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இதுவுமே வந்துட்டு அந்த ஒரு அரசியல் ஜோனுக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி ரிலீக்ஸ்லாம் கொடுத்து ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தது. பட் ஆனால் கேட்குறதுக்குமே நல்லா தான் வந்து இருந்துச்சு. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் வேறு ஜோனில் இல்லாமல் அதே ஜோனுக்குள்ளே இருந்துச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து கொடுத்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்துட்டு டான்ஸ் எல்லாம் வந்துட்டு வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேகர் மாஸ்டர் அந்தளவுக்கு பயங்கரமாக வந்துட்டு அந்த அவ்வளோ க்ரௌடுமே ஒரே மாதிரி டான்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதனால தளபதி அவர்களுடைய காஸ்டியூம் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அவருடைய அந்த ஸ்டெப்ஸுமே வந்துட்டு பயங்கர எனர்ஜெட்டிக் பயங்கர ஸ்வாகாக இருக்கிற ஒரு ஸ்டெப்ஸுன்றது வந்து கொடுத்தாங்க. ஸோ அவர் எந்த இது வந்து கொடுத்தாலும் அந்தளவுக்கு பயங்கர எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு பண்ணுவாப்புல. ஸோ எத்தனை தடவை அந்த சாங் வந்துட்டு ரிப்பீட் மோடில் கேட்கும் போதுமே வந்துட்டு தளபதி அவர்கள் மட்டும் தான் ஃபோக்கஸில் இருக்காங்க. பக்கத்தில் பூஜா இங்கிட்டு மமிதா 2 பேரும் வந்து எல்லாருமே டான்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பட் ஆனால் எத்தனை தடவை பார்த்தாலுமே அந்த மனுஷன் மட்டும்தான் வந்துட்டு ஏதோ டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவருடைய ஆர்வம் அந்த ஒரு எனர்ஜின்றதை வந்துட்டு லெவல் அந்தளவுக்கு வந்து வச்சுருக்காரு. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் வந்துட்டு அவரை மட்டுமே வந்துட்டு பார்க்குற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த சாங் ஆனது இதோட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ அனிருத் அவர்கள் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு உடனே வந்துட்டு அந்த ஒரு பீட்டு அதையாவது வந்துட்டு கொஞ்சமாக வந்து கொடுத்துருந்துருக்கலாம். பட் அதுவும் வந்து கொடுக்கல. ஸோ அது இதில் இந்த சாங்கில் வர பீட்டே வச்சுட்டு வந்துட்டு லாஸ்ட் அந்த கொஞ்சம் டான்ஸ் வருமா இல்லை வந்துட்டு அதுக்கு தனியாக எதுவும் வந்துட்டு மியூசிக்ன்றதை வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்றது தெரில. ஸோ அதையும் கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வினோத் அவர்கள் டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு இதை வந்துட்டு கொடுத்துருக்கணும் டெலிவரியாக அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக வந்துட்டு சாங் ஆனது கேட்கும்போது நல்ல வைப்பாக இருக்குது. ஸோ கேட்க இன்னுமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பயங்கர எமோஷ்னலாகவும் வந்துட்டு இருக்குது. நம்மளுக்குள்ள அந்த அனிலிசம் வந்துருச்சு. ஏன்னா கடைசி பாட்டா அப்படின்ற மாதிரி என்ஜாயோடு கேட்டாலுமே அந்த ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே தான் வந்து இருக்கும். ஸோ ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். பொங்கலுக்கு இதை தவிர்த்து இன்னுமே 2-3 படங்கள் வருது. ஸோ அதுவும் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. ஸோ தலைவரோட லாஸ்ட் படம் அப்படின்னும் போது டெஃபினட்டாக எல்லாரும் போய் வந்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தளபதியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நினைப்பாங்க. ஸோ அதுக்காகவே க்ரௌட்ஸ் நிறையா வரும். ஸோ அதை சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளானது எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.